என்னால் ஒன்றை யாருன்னா இன்சல்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறதா இருக்குது. இல்லைன்னு வச்சுக்க, நான் நீ எனக்கு கால் பண்ண மாட்டாலே என்னை இந்த மாதிரி இவ்வளோ டென்ஷனில் எப்படிலாம் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை திட்டிட்டு அதை நினச்சி பார்த்து நான் தான் ஃபீல் பண்ணுறேன். நீ ஃபீல் பண்ணுற இல்லையே தெரியாது. அவ்வளோ வேறு யாருன்னா இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற தான் எனக்கு யோசிக்க தோணுது. தூக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? சரி செத்து போகலாம், துன்பம் தோட்டலான்னு சொல்லி பார்த்தாலும் உயிரும் போக மாட்டேங்குது. சரி வாழலாம் அப்படின்னாலும் நீயும் ஒரு வழி காட்ட மாட்டேங்கிற. எனக்கு வேறு பொண்ணு இல்லாமல் இல்லை, சரியா? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே உனக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கேப்பில் நான் ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு பொண்ணு இல்லை, 5 பொண்ணு இல்லை, 50 பொண்ணு என்னை கட்டிக்கிட்டு எனக்கு தேவையில்லை. என் அப்பன் கொடுத்த வரம், அந்த வரத்தை வந்து நிறைவேற்றணும். அதுக்கு தான் நான் போராடுறேன்னு அவசரம், வேறு ஒன்றும் இல்லை, சரியா? அந்த வரம் சாபமாக மாறும். அது மாறுச்சுன்னா நீ நான் இல்லை. அதை நான் என் வாயால் சொல்ல விரும்பலை. என்ன ஒன்று எப்படி என்ன சொல்கிறது? இல்லை வேணாம், இங்கிலீஷ் வேணாம், அதை நான் எதையும் சொல்ல விரும்பலை. நீ கால் பண்ணு ஃபஸ்ட்டு, சரியா? கால் பண்ணு. முடி நரைச்சிச்சு எல்லாம் கேள்வி பண்ணாங்கல்ல. நான் ஃபாரின் போயிருந்தேன். உப்பு தண்ணியில் குளித்தேன். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கேன் தண்ணி. அங்கே உப்பு தண்ணியில் தான் குளிக்கணும். அதெல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு நிறைக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு காரணத்தை காட்டி எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. எனக்கு நீன்னு ஆனதுக்கப்புறம் யார் எதை சொன்னாலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாதுரி, ஐக்க முடியாதுரி. சூத்த முட்டை எனக்கு கால் பண்ணுறீ நீ, சும்மா எனக்கு டென்ஷன் பண்ணிட்டு. ஐ லவ் யூ ஜோதி. நீ கால் பண்ணு, என்கிட்ட பேசு, சரியா? உன் மெயின்ட்டு கிளியர் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும். எங்கள் அம்மா சத்தியமாக நான் பார்த்துக்கிறேன். ஒன்று நம்ம